வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தீர்ப்பு சொன்ன அந்த நாள் என்னால் மறக்க முடியாத நாள். பட்டாபி தொடர ரோஜா பேச்சை நிறுத்திவிட்டு அவன் சொல்வதை கேட்க ஆரம்பித்தாள். அன்று நீதிமன்றத்தில் என் தங்கையை அழைத்து வந்திருந்தாங்க. எங்க அம்மா உறவினர்கள் எல்லோரும் என்னை கண்டபடி திட்டினார்கள், ஏசினார்கள். என் அம்மா, நீ இனி என் முகத்தில் முழிக்காதே என்று சொல்லிவிட்டார்கள். தீர்ப்பு முடிந்து நான் வெளியே வர வேகமாக ஓடி வந்த என் 10 வயது தங்கை, அண்ணா, நீ அன்னைக்கு காசு வேணும்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க, அது அம்மா காசு, அதான் தரல. அதுக்குள்ள நீங்க என்ன அடிச்சிட்டீங்க. நான் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் உங்களை பார்க்கவே முடியல. இத வச்சுக்கங்க, இது ஏன் காசுனா, அப்படியே வரும்போது எனக்கு மிட்டாய் வாங்கிட்டு வாங்க. என கையில் அவள் 50 பைசாவாக சில சில்லறை காசுகளை தந்தாள். பின்னர் மெதுவாக அவள் அருகில் என்னை இழுத்து என் காதுகளுக்குள், அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க, இனி அம்மா எனக்கு தினமும் தின்பண்டம் வாங்க காசு தரேன்னு சொல்லிச்சு, அதை அப்படியே வச்சிருக்க உங்களுக்கு என சொல்ல, அந்த நிமிடம் நிஜமா சொல்றேன் ரோஜா, மனசுக்குள்ள செத்து போன தெரியுமா. நான் செய்தது எவ்வளோ பெரிய தவறு என்று எனக்கு புரிந்தது. ஆனால் என்ன பிரயோஜனம்? சீர்திருத்த பள்ளியில் என் நடத்தையால், நன்னடத்தையால் நல்ல பெயருடன் வெளியே வந்தேன். எங்கு செல்வது? வெளியே சென்று வேலை தேடிய போது நீ ஜெயிலில் இருந்தவனா என கேட்டு என்னை ஒதுக்கினர். அந்த சூழ்நிலை இப்போது நினைத்தாலும் நெஞ்சம் நடுங்குகிறது. மறுபடியும் பழைய நிலைக்கே சென்று விடுவோமா என திகைத்து நின்ற போதுதான் எனக்கு சாரின் அறிமுகம் கிடைத்தது. பின்னர் அவர்தான் என்னை படிக்க வைத்தது எல்லாம் என்றவன், இப்போது சொல் ரோஜா, தவறு செய்தவன் திருந்த மாட்டானா? அவர்களும் மனிதர்கள் தானே. நான் மட்டும் இல்லை ரோஜா. என்னை போல சீர்திருத்த பள்ளியில் படித்து வெளியே வரும் சில மாணவர்களை அவர் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என அவன் சொல்லி முடித்து அவள் முகம் பார்க்க, அவளோ அப்படியே அதிர்ச்சியில் சிலையாக அமர்ந்திருந்தாள். அதற்குள் கார் டிரைவர் வந்துவிட அவள் பட்டாபியிடம் எதுவும் சொல்லாமல் காரில் ஏறி சென்று விட்டாள். காற்று நுழையாத இடமும் இல்லை, தவறு செய்யாத மனிதனும் இல்லை. குற்றத்திற்கு தண்டனை அளிப்பதில் காட்டும் ஆர்வம் மேலும் அந்த குற்றம் நடக்காமல் இருக்க யாரும் முனைவது இல்லை. பணம் படைத்தவன் ஊழல் என்ற பெயரில் தனது முகத்தை மறைத்துக் கொள்கிறான். பணம் இல்லாதவனோ கொள்ளைக்காரன் என்ற முத்திரை குத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிறான். தவறுகளை மன்னிப்பதில் மகாத்மாவாக நாம் மாற வேண்டாம். மனம் திருந்தி வருபவர்களை ஒரு சராசரி மனிதனாக நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக் கூடாது? இனியாவது யோசிப்போமா? மறுநாள் எப்போதும் போல அவள் அலுவலகத்தில் நுழைய சிரித்து கொண்டே குட் மார்னிங் சொல்லும் பட்டாபி ஏதும் சொல்லாமல் அமர்ந்திருக்க, இவளும் ஏதும் பேசாமல் வந்து அமர்ந்து தன் வேலையை தொடர்ந்தாள். தேவா அழைப்பதாக மணி வந்து சொன்னதும் எழுந்து உள்ளே சென்றவள் அங்கு தேவா முன் ஒருவன் அமர்ந்திருக்க ரோஜாவை பார்த்ததும், ரோஜா, இவரிடம் இவர் வழக்கு சம்பந்தமான விவரங்களை குறிப்பெடுத்து கொண்டு அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வைத்துவிடு என்றவன் அவரிடம் திரும்பி, நீங்கள் கவலைப்படாதீர்கள் சார், அந்த இடம் உங்களுக்குத்தான் என சொன்னவன், ஆனால் கேட்கும் ஃபீஸ் சொன்னபடி எனக்கு வந்துவிட வேண்டும். நீங்கள் வெளியே சென்று அமருங்கள். சிறிது நேரத்தில் எனது ஜூனியர் வக்கீல் உங்களை அழைப்பார் என சொல்லி அவரை அனுப்பியவன் அவன் சென்றதை உறுதி செய்த பின், இங்கு உட்கார் ரோஜா என்றான். ஏதாவது தவறு செய்து விட்டோமா என பயத்துடன் அவன் முன்பு அமர, அவனோ அவளை ஆழமாக பார்த்து கொண்டே, ஆமாம் ரோஜா, நீ எப்போதும் இப்படித்தானா, இல்லை என்னிடம் மட்டும் இப்படி நடந்து கொள்கிறாயா என கேட்டான். அவன் என்ன சொல்கிறான் என தெரியாமல் திருவென அவள் விழிக்க, நேற்று நீ செய்த வேலையை சொன்னேன். என் சித்தி உன்னை பற்றி என்னிடம் அப்படி புகழ்ந்து பேசினார். ஆனால் உன்னை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே என அவன் முகத்தை சுருக்கியபடி சொல்ல, தன்னை கிண்டல் செய்கிறான் என அவளுக்கு புரிய சில வினாடிகள் ஆனாலும் உடனே சமாளித்து, என்ன சார் பண்றது, உங்களை போன்ற தத்திகள்
என்றவள் பின்னர். இல்ல இல்ல, உங்களை போன்ற சிடுமூஞ்சிகளை பார்த்து கொண்டிருந்த அவருக்கு என்னை போன்ற சிட்டுக்குருவிகளை பார்த்ததும் ஒரே சந்தோஷமா இருந்திருக்கும். அதைத்தான் உங்களிடம் பகிர்ந்திருப்பார் என ஆச்சரியமான பதிலடி கொடுக்க, அவளுடைய பதிலில் அவன் கண்களில் ஒரு மெச்சுதல் தோன்றி மறைய, சந்தடி சாக்கில் என்னை பல பேர்களில் என் முன்னே நீ அழைக்கிறாய். ஆனால் ரோஜா, இது போன்ற வெட்டி பேச்சுகளில் உன்னுடைய திறமையை காட்டாமல் ஏதாவது உபயோகமாக செய்யலாமே என்றான். அப்போ உங்களிடம் நான் இப்போது பேசிக் கொண்டிருப்பது உபயோகமற்ற வேலை என்கிறீர்களா என அவள் அவனைப் போலவே கண்களை சுருக்கி கொண்டு கேட்க, அவளை முறைத்தவன் உன்னையெல்லாம் என ஆரம்பிக்க, உடனே அவள், சாரி சார், உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு இந்த தொழில் பிடிக்கவில்லை. ராம் மாம் சொன்னாரே என்பதற்காகத்தான் உங்களிடம் நான் ஜூனியராக சேர்ந்தேன். அதனால் தான் சார் என்னால் இதில் ஈடுபாடு காட்ட முடியவில்லை என்றாள். பிடிக்காத படிப்பை தேர்ந்தெடுத்து ஏன் படித்தாய் என அவன் கோபமாக கேட்க, அவளோ நிதானமாக, சூழ்நிலை என்னை இந்த படிப்பிற்கு தள்ளிவிட்டது என சொல்லும் போதே அவள் குரல் உள்ளே செல்ல, தேவாவின் முகத்தில் ஒரு அதிர்வு தோன்றி மறைந்தது. சிறிது நேரம் அவளை பார்த்து கொண்டிருந்தவன், பின்பு நீ என்ன திட்டத்தில் இருக்கிறாய் ரோஜா? திருமணம் செய்து கொண்டு என அவன் ஆரம்பிக்க, அதற்குள் திருமணமா எனக்கா என சலிப்புடன் கூறியவள், அதெல்லாம் நடக்காத காரியம் சார் என்றவள். நான் எப்போதும் நாளை பற்றி யோசிப்பது இல்லை சார். அதெல்லாம் என்னுடைய பள்ளி படிப்புடன் முடிந்து விட்டது. உயிரோடு இருப்பதை வெறுத்து கொண்டிருக்கிறேன். இதில் எங்கே எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது? விட்டுருங்க சார். பழைய விஷயங்களை மறக்கத்தான் இங்கு வந்தேன் என சொல்லிவிட்டு அவள் எழுந்து வெளியே சென்றாள். ரோஜா, ரோஜா என அவன் அழைக்க, அவள் காதில் அது விழவில்லையா, இல்லை அவளது நினைவுகள் அவளது கட்டுப்பாட்டில் இல்லையா என்பது தெரியவில்லை. தனது இருக்கையில் சென்று அமர்ந்தாள் ரோஜா. தேவாவோ ஒன்றும் புரியாமல் குழம்பி போனான். சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறாள். வயதுக்கு ஏற்ற பக்குவம் இல்லை என அவளுக்கு அறிவுரை சொல்வதற்காக அவன் அவளை இருக்க சொல்ல, ஆனால் அவள் பேசியது அவனின் மறு உருவத்தை பார்த்தது போன்று இருக்க, இது எப்படி சாத்தியம்? தனது வாழ்க்கையில் தான் சந்தித்த அனுபவங்கள் அவனை அப்படி சிந்திக்க வைத்தது. ஆனால் இந்த சிறு பெண் இந்த வயதில் ஏன் இவ்வளவு விரக்தியாக பேசுகிறாள்? இவளை எப்படி புரிந்து கொள்வது? சிறு பெண் என்று எண்ணி பேசினால் பெரியவர் போல் வேதாந்தம் பேசுகிறாள் என யோசித்து குழம்பி போனான். அதற்குள் அவனது தொழில் தொடர்பான அலைபேசி அழைப்புகள் வர, பின்னர் அதை மறந்து போனான். பட்டாபி ஏதும் பேசாமல் தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். ஆனால் மனமோ, உண்மையை சொல்லிவிட்டோம், ரோஜா தன்னை பற்றி என்ன நினைப்பாள் என அவன் தவியாய் தவித்து கொண்டிருக்க, அப்போது ரோஜாவின் அலைபேசி ஒலிக்க எடுத்து காதில் வைத்தவள், ஹே தரணி, எப்படி இருக்க? டூர் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டியா என ஆரம்பித்தவள் சில பல கதைகளை பேசிவிட்டு, எனக்கு இங்கொன்றும் பிரச்சனை இல்லை தரணி. உன்னை மாதிரியே என்னை நல்லா பாத்துக்கிற என் தோழன் பட்டாபி இருக்கான். நீ நம்ப மாட்டாய், ஆண்களில் இப்படி மனிதர்கள் இருக்கிறார்களா என அவனை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய். ரொம்ப நல்லவன் தரணி அவன். நேற்று அவனுக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம். அதில் அவனை பற்றி தெரியாமல் நான் ஏதேதோ பேசிவிட்டேன். அதனால் அவன் என் மேல் கோபமாக இருக்கிறான் போல் தெரிகிறது. தெரியாமல் பேசிவிட்டேன். இனி அப்படி பேச மாட்டேன் என்பதை அவனிடம் சொல்ல பயமா இருக்கு. அதான் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என பட்டாபியை பார்த்து கொண்டே அவள் பேச, தன் பெயரை அவள் சொன்னதும் அவளை நிமிர்ந்து பார்த்த பட்டாபி அவள் பேசியதை கேட்டதும் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க, அவள் பேசி முடித்து அலைபேசியை வைத்ததும் பட்டாபி அவளை பார்க்க, அவளோ புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல் கேட்டாள். அவன் ஒன்றுமில்லை என தலையை ஆட்ட, டேய் அம்மாஞ்சி மாதிரி இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி ஒன்றரை கண்ணுல லுக்கு விட்டுட்டு இருக்க என அவள் எப்போதும் போல் நெய்யாண்டி பேச, உடனே பட்டாபி சிரித்து விட அவளும் சேர்ந்து சிரித்தாள். பின்னர் பட்டாபி அவளிடம் வந்தவன், ரோஜா நான் குற்றவாளின்னு என ஆரம்பிக்க, அவன் வாயை பொத்தியவள், அப்படி ஒன்றே நடக்கவில்லை பட்டாபி. என்னை பொறுத்தவரை நீ எப்போதும் என் நலம் விரும்பும் தோழன், சரியா என சொல்லிவிட்டு, இதை உடனே கொண்டாடணும் பட்டாபி, எனக்கு பப்ஸ் மற்றும் டொரினோ குடிக்கணும் போல இருக்கே என அவள் சொல்ல என சிரித்த பட்டாபி, ஆனா ரோஜா உன்னை எப்படித்தான் உங்க வீட்டுல வச்சு சமாளிக்கிறாங்களோ,
என்றவன் தோ வாங்கிட்டு வர என கிளம்பினான். டே பட்டாபி, அன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வந்தியே, அந்த கடையிலேயே வாங்கு என அவள் சொல்ல, எப்போது என அவன் யோசிக்க, அதான் நீ சார் கூட நீதிமன்றம் செல்லும் போது என அவள் விளக்க, அச்சோ ரோஜா, அன்று நான் வாங்கவில்லை, வாங்க வேண்டும் என்று சாரிடம் சொன்னேன். அவர் என்னை முறைத்துவிட்டு நீ வீட்டுக்கு செல் என்றார். நான் சென்று விட்டேன் என்றான். அப்படி என்றால் அன்று மணி கொண்டு வந்து கொடுத்தது என அவள் கேட்க, ஹே, அப்போ அது சார் தான் வாங்கியிருப்பார். பரவாயில்ல ரோஜா, உன்னை திட்டினாலும் உனக்கு தேவையானதை சார் பார்த்து பார்த்து செய்கிறார். அன்று அவருடைய கார் சர்வீஸ்க்கு போய்விட உனக்காக வாடகை கார் ஏற்பாடு பண்ணினார். இப்போவாவது நம்ம சார் எவ்வளோ நல்லவர் என்று புரிந்து கொள் என்றான். ஆமா, அந்த ஆளுதான் என்றவள். பின்னர் இல்ல இல்ல, அவருதான் வேலை சொன்னார், அப்போ அவர்தான் அதெல்லாம் செய்ய வேண்டும் என கொஞ்சம் மரியாதை கொடுத்து அசால்ட்டாக சொன்னவள். சரி, இப்போ நீ வாங்கி வரையா இல்ல பேசியே நேரத்தை போக்குவியா என அவனை மிரட்டி கடைக்கு அனுப்பினாள். நாட்கள் நகர்ந்தன. முன்பு போல் இல்லை என்றாலும் வாரத்திற்கு 2 நாட்களாவது தேவாவிற்கும் ரோஜாவிற்கும் சண்டை வந்துவிடும். பட்டாபிதான் எப்போதும் போல் இருவரையும் சமாளிப்பான். இதில் 2 கேஸில் பட்டாபி தனியாக வாதாடி வெற்றி பெற்றான். தேவா ரோஜாவிற்கு வாய்ப்பு கொடுக்க ரோஜா வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். ராம் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் ரதியை சந்தித்தாயா என்றுதான் ரோஜாவை கேட்பான். அதற்கு இல்லை என்று மட்டுமே அவளிடமிருந்து பதில் வரும். சில சமயம் என்ன ரோஜா நீ என அவன் சலித்துக் கொள்வதை பார்க்க ரோஜாவிற்கு பாவமாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. இங்கு தேவாவிடம் சண்டை போடவே அவளுக்கு நேரம் சரியாக இருந்தது. மேலும் குடும்ப விஷயங்களை தேவா அலுவலகத்தில் பேசி ரோஜா கேட்டதில்லை. அதனால் அதற்கான வாய்ப்பு வரவில்லை. ஒரு முக்கியமான மீட்டிங் சம்பந்தமாக ராம் டெல்லியில் இருந்தான். இங்கு காவேரி அத்தை அவர்களது நெருங்கிய உறவினர் திருமணம் என்று அன்று காலை கிளம்பினார். ரோஜாவும் 2 நாள் விடுமுறை என்பதால் ஊருக்கு செல்வதாக சொல்லியிருந்தாள். அன்று இரவு ரோஜா கிளம்புவதாக இருந்தது. எப்போதும் போல் வேலை முடித்துவிட்டு அப்படியே ரயில் நிலையம் செல்லும் யோசனையில் வரும்போதே தன்னுடைய பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வந்து விட்டாள் ரோஜா. அத்தையை வீட்டு சாவியை எடுத்து போக சொல்லிவிட்டாள். எப்போதும் போல இல்லாமல் இன்று வேலை விரைவாக முடிந்துவிட, மேலும் மழை வருவது போல் காற்று வேகமாக வீச தேவா இருவரையும் வீட்டிற்கு கிளம்ப சொன்னான். பட்டாபி ரோஜாவிடம், இன்னும் ரயிலுக்கு நேரம் இருக்கு, நீ என்ன செய்ய போற ரோஜா என கேட்டான். அவளோ, அதான் பட்டாபி யோசிக்கிற, மழை வேறு வரும் போல இருக்கிறது என சொல்ல, நான் வேணும்னா இருந்து உன்னை ரயில் ஏற்றிவிட்டு பின்பு கிளம்புகிறேன் என சொன்னான் பட்டாபி. அவள் சிரித்து கொண்டே, ஆபீஸின் பின்புறம் இருக்கும் ரயில் நிலையத்திற்கு நீ துணை வருகிறாயா? ஏன் பட்டாபி, நீ முதல்ல கிளம்பு, நான் இங்கேயே இருக்கேன். அங்கு பார், நம்ம பிதாமகன் புத்தகத்திற்குள் தலையை விட்டு தேடிக்கொண்டிருக்கிறார். எப்படியும் இப்போதைக்கு அதிலிருந்து வெளியே வரப்போவதில்லை. அதனால் நான் இங்கேயே இருக்கேன், நீ கிளம்பு என அவனை வற்புறுத்தி அனுப்பி வைத்தாள். அவனிடம் பிஸ்கட்டும் சாக்லேட்டும் வாங்கி கொண்டே அனுப்பினாள். பின்னர் ரெஸ்ட் ரூம் சென்று தன்னை சற்று புதுப்பித்துக் கொண்டவள் அலைபேசியில் கேம் விளையாடி கொண்டிருந்தாள். நீ வீட்டுக்கு செல்லாமல் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என ஒரு குரல் கேட்க நிமிர்ந்து பார்த்தவள் தேவா நின்று கொண்டிருந்தான். வாயில் சாக்லேட் இருக்க பேச முடியாமல் அவள் முழிக்க தேவாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. தன் தலையை லேசாக தடவிக்கொண்டே, உன்னை எந்த லிஸ்டில் சேர்ப்பது என்றே தெரியவில்லை என சொன்னவன், சரி சரி, அதை சாப்பிட்டு விட்டு பேசு என்றான். அவள் சாப்பிட்டு முடித்ததும், அது வந்து சார், நான் இன்று ஊருக்கு செல்கிறேன், அதான் இங்கிருந்து அப்படியே ரயில் நிலையம் சென்று விடலாம் என்று என அவள் இழுக்க, அதற்கேற்றாற்போல் அருகில் அவளது பை இருக்க, சரி சரி, எத்தனை மணிக்கு ரயில் என்றான். இரவு 9 மணிக்கு சார், எப்படியும் வேலை முடிய 8 மணி ஆகிவிடும், அதான் இப்படியே சென்று விடலாம் என்று எடுத்து வந்தேன் என்றவள். ஆனால் இன்று நீங்கள் 6 மணிக்கே விட்டுவிட்டீர்கள் என அவள் சொல்ல, தாமதமாக வீட்டுக்கு அனுப்பினால் முனகை கொண்டே வேலை செய்வது, சீக்கிரமாக அனுப்பினால் அதற்கும் திட்டுவது, ஆக என்னை திட்டுவதே உனது முழு நேர தொழிலாக வைத்திருக்கிறாய் என சிரித்து கொண்டே சொன்னவன் அதற்குள் இடி இடிக்க அவளது உடல் ஒரு முறை சிலிர்த்து நிற்க அதை பார்த்த தேவா, சரி, நீ இங்கு தனியாக இருக்க வேண்டாம், நான் நமது அன்னை இல்லத்திற்குத்தான் செல்கிறேன்,
அங்கு சிறிது நேரம் இருந்தால் பின்னர் ரயில் புறப்படும் நேரம் நானே உன்னை அழைத்து வருகிறேன் என கூறினான். இல்ல சார், நான் இங்கே இருந்து கொள்கிறேன். உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம் என அவள் அவசரமாக மறுக்க, அதற்குள் மழை தூறல் போட அவன் அவளை பார்த்து முறைக்க, சரி சார் என்றபடி அவன் பின்னால் நடந்தாள். இன்றுதான் முதன்முறையாக தனியாக தேவாவுடன் காரில் பயணம் செய்கிறாள். எப்போதும் பட்டாபி உடனிருப்பான். பெரும்பாலும் பட்டாபியும் இவளும் தான் செல்வார்கள். தேவா தனியாகத்தான் செல்வான். கார் வெளியே நின்றதால் அவர்கள் காரில் ஏறுவதற்குள் சிறிது நனைந்து விட்டாள் ரோஜா. காரில் ஏறி அமர்ந்தவன் கண்ணாடியை சரி பண்ணுவதற்காக அதை பார்க்க, மழை துளிகள் அவள் முகத்தில் முத்துக்களாக பதிந்திருக்க, அதில் ஒரு முத்து அவளது இதழில் படிந்திருக்க, அவளோ வெளியில் மழையை வேடிக்கை பார்க்க, கண்களில் சந்தோஷம் சதிராட, அதில் அவன் மனம் சிதறிப்போனது. அதை சிறிது நேரம் ரசித்தவன் பின்னர் அவளிடம், ஏன் ரோஜா, உனக்கு மழை என்றால் ரொம்ப பிடிக்குமா என கேட்டுக்கொண்டே வண்டியை எடுத்தான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார், அதுவும் மழையில் நனைவது என்றால் கொள்ளை இஷ்டம் என்றவள், நீங்க மழையில நனைஞ்சிருக்கீங்களா சார்? நல்ல மழையில எங்கள் தொட்டிக்கட்டி வீட்டில் அந்த திட்டில் அமர்ந்து சூடாக ஏதாவது சாப்பிட்டு கொண்டே நம்ம வாணி ஜெயராம் அம்மா பாட்டு கேட்டு பாருங்கள், அப்படியே நம்மளை நாம் மறந்து விடுவோம் என அவள் சொல்ல சொல்ல அவள் முகங்கள் காட்டும் அபிநயத்தை கண்ணாடியில் பார்த்து ரசித்தவன், அதை நீ எந்த அளவிற்கு ரசித்திருக்கிறாய் என்பது நீ சொல்லும் விதத்திலே தெரிகிறது. ரோஜா, உன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாலே அந்த உணர்வு வருகிறது என என்ன சொல்கிறோம் என்பதை உணராமல் அவன் தன் மன உணர்வை வெளியிட, அவளும் அதை உணராமல் ஆமாம் சார் என தலையாட்டினாள். அதற்குள் அவனது அலைபேசி ஒலிக்க எடுத்து காதில் வைத்தவன், சரி சார், இங்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன், உடனே வந்து விடுகிறேன், ஆனால் 10 நிமிடத்தில் கிளம்பி விடுவேன் என சொல்ல, அதற்கு எதிர்ப்புறம் வந்த பதிலில், இல்லை சார், கண்டிப்பாக வந்து விடுகிறேன், தோ அருகில் வந்து விட்டேன் என்றவன் சொல்லிக் கொண்டே அருகில் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்குள் வண்டியை செலுத்தினான் தேவா. சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று யூ டர்ன் எடுத்து அருகில் உள்ள ஹோட்டலுக்குள் செல்ல ஒன்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா. கார் நிறுத்தும் இடத்தில் வண்டியை நிறுத்தியவன் திரும்பி அவளை பார்க்க, அவளோ புரியாமல் அவனை பார்க்க, ரோஜா, நம்ம கிளையண்ட் சுப்பு இருக்கார் இல்லையா, அவர் இன்னைக்கு இரவு யூஎஸ் கிளம்புறாராம், கேஸ் சம்பந்தமாக ஏதோ பேசணுமாம், இங்கே வர சொன்னார், அதான் வந்தேன், வா உள்ளே போய் அவரை பார்த்துட்டு உடனே கிளம்பி விடலாம் என்றான். எனது ஹோட்டலுக்கு உள்ளையா என அதிர்ந்தவள், இல்ல சார், நான் வரல என சீட்டில் ஒண்ட, ஹே ரோஜா, என்னது இது, அதான் நான் கூட இருக்கேன்ல, மேலும் உனக்கு சுப்பு சாரை நல்லா தெரியும், அப்புறம் என்ன என அவன் கேட்க, இல்ல சார், நீங்க போங்க, நான் கார்லயே இருக்க என்றவள் முகம் பயத்தில் உயர்த்திருக்க, அவள் திக்கி திணறி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடி இடிக்க, அவள் கண்களை மூடிக்கொண்டு காதையும் பொத்திக் கொள்ள, அதை பார்த்ததும் தேவாவிற்கு கோபம் வர, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும் ரோஜா, அதற்காக இப்படியெல்லாம் நடிக்க வேண்டாம், இங்கு ஹோட்டலுக்கு வரும் பெண்கள் எல்லாம் மோசமானவர்கள் இல்லை, நீ என்னை தவறானவன் என்று நினைக்கிறாயா என அவள் வேண்டுமென்றே வர மறுக்கிறாள் என நினைத்து கோபத்தில் வார்த்தைகளை கொட்ட, அச்சோ அப்படியெல்லாம் இல்ல சார் என அவள் வேகமாக அதை மறுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, ஹே தேவா, வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, நானும் வந்துவிட்டேன் என சொல்லியபடி அங்கு சுப்பு காரில் இருந்து இறங்கி நின்றார். அவரை பார்த்ததும் சிரித்து கொண்டே, நான் சொன்னபடி நடப்பவன் சுப்பு என்றவன், போகலாமா என கேட்க, வாங்க என சொல்லியபடி சுப்பு முன்னே செல்ல, தேவா சட்டென்று திரும்பி ரோஜாவை முறைத்தவன், இப்போது நீ வருகிறாயா இல்லையா, பொது இடத்தில் என் மானத்தை வாங்காதே என மெதுவாக அதே சமயத்தில் அழுத்தமாக கர்ஜிக்க, அவன் முகத்தில் கோபத்தின் ஜுவாலை கொழுந்து விட்டு எரிய, அதை கண்டு மேலும் நடுங்கிய ரோஜா நடுக்கத்துடன் கீழே இறங்க, அவள் கைகளை பிடித்தவன் பின்னர் அவளை திரும்பி பார்க்காமல் முன் நடந்தான். இல்லை, அவளை இழுத்து கொண்டு சென்றான். ரோஜாவோ நடுக்கத்தில் நடக்க முடியாமல் தடுமாறி வர, பயத்தில் கண்கள் இருள, உள்ளே நுழைந்ததும் அங்கு ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க, அதன் சத்தம் ரோஜாவை மேலும் அதிர்வடைய செய்ய, உள்ளே 4 அடி எடுத்து வைத்திருப்பாள். அந்த ட்ரம் சத்தத்தை கேட்டதும் தன் நிலை மறந்தவள், இல்லை இல்லை என வேகமாக கத்திக்கொண்டு அவன் கையை உதறிவிட்டு வேகமாக வெளியே ஓட,
எதிரில் வருபவர்களை எல்லாம் இடித்து கொண்டு அவள் ஓடியதை பார்த்ததும் அதிர்ந்த தேவா அவளின் பின்னால் ஓடினான். எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் கால் போன திசையில் அவள் ஓட அது ஹோட்டலின் வெளி வாயிலில் வந்து நிற்க இவளோ இல்ல இல்ல நான் மாட்டேன், என விட்டுடுங்க என கத்தியபடி நடு ரோட்டில் மழையில் ஓட நல்ல வேளை சாலையில் வாகனம் ஏதும் இல்லாததால் அவளை சீக்கிரமாக பிடித்து விட்டான் தேவா. அவளை பிடித்தவன் ரோஜா ரோஜா என்னாச்சு, ஏன் இப்படி ஓடுற என அவன் கத்த அவன் முகத்தை பார்த்ததும் அப்படியே மயங்கி அவள் விழ ரோஜா ரோஜா உனக்கு என்னாச்சு என பதறியவன் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு வேகமாக கார் நிற்கும் இடத்திற்கு ஓடினான். அவளை காரில் போட்டவன் பதட்டத்தில் மனம் படபடக்க கார் நேராக மருத்துவமனை வாசலில் நின்றது. உள்ளே அவசர சிகிச்சையில் அவளை அட்மிட் செய்துவிட்டு அப்படியே அருகில் இருக்கும் சுவரில் சாய்ந்தவன் கண்களை மூடியதும் அவளது கதறல் மட்டுமே அவன் கண் முன்னால் வர ஐயோ அம்லு, என்னடா அது, உனக்கு என்னடா ஆச்சு, என்னை நீ அவமதிக்கிறாய் என்று நினைத்துத்தானே கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றேன். ஐயோ எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என அவன் வாய்விட்டு புலம்ப அருகில் இருந்த ஒரு பெரியம்மா தம்பி கவலைப்படாதீங்க, உங்க மனைவிக்கு ஒன்றும் ஆகாது என ஆறுதல் சொன்னார். அம்மா அம்மா அவளுக்கு ஒன்றும் ஆகாது இல்லையா என கண்களில் வலியும் வார்த்தையில் வேதனையும் நிறைந்திருக்க சிறு பிள்ளை போல் அவரிடம் கேட்டவன் அவரோ ஒண்ணும் ஆகாது தம்பி, நீ கவலைப்படாத என ஆறுதல் சொன்னவர் ஆமா உங்களோட வேறு யாரும் வரலையா என்று கேட்டார். அப்போதுதான் அவனுக்கு உரைக்க இல்லை என்றவன். பின்னர் அலைபேசி எடுத்து தன் தங்கைக்கு போன் செய்தவன் நீ உடனே கிளம்பி மருத்துவமனை வா என சொல்லிவிட்டு அப்படியே சாய்ந்தான். சிறிது நேரத்திற்குள் அங்கு வந்த ரதி என்னண்ணா என்னாச்சு என பதறி கேட்க ரதிமா ரதிமா என அவள் கைகளை பிடித்தவன் அவன் கண்களில் இருந்து அருவி போல் கண்ணீர் வர முதலாக தேவா அழுது இன்றுதான் பார்க்கிறாள். அந்த அதிர்ச்சியில் என்ன அண்ணா விஷயம் என்னன்னு சொல்லுங்க என அவள் வேகமாக கேட்டாள். அதற்குள் அருகில் இருக்கும் பெரியம்மா ஏமா அவரோட மனைவிக்கு ரொம்ப முடியாம இப்பதான் உள்ள கொண்டு போறாங்க, அதான் தம்பி வெசனப்பட்டு அழுதுட்டு இருக்கு. ஆமா நீ இவருக்கு என்ன வேணும் என கேட்க நான் இவரோட தங்கை என்றவள் மனைவியா என இழுக்க அதற்குள் தேவா நம்ம ரோஜாதான் ரதி, நீ முதலில் உள்ளே சென்று எப்படி இருக்கிறாள் என கேட்டு சொல்லு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை ரதி என அவன் புலம்ப அவன் அமர்ந்திருந்த நிலை, அவனது கண்ணில் கண்ணீர், மேலும் அவனது முகத்தின் வேதனை இவையெல்லாம் ரதி இதுவரை பார்த்திராத ஒன்று. அவனது நிலை அவளுக்கு புரிய அண்ணா நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என ஆறுதல் சொல்லிவிட்டு தனது மருத்துவர் கார்டை காட்டி விரைவாக உள்ளே சென்றாள். அவள் வெளியே வரும் வரை அவன் உயிர் அவனிடம் இல்லை. உள்ளே சென்றவள் சிறிது நேரத்திற்கு பின் வெளியே வந்து அண்ணா ரோஜாவிற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, அதிர்ச்சிதான் என்றவள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், இங்கு டாக்டரிடம் பேசிவிட்டேன், அவர்கள் பார்த்து கொள்வார்கள், நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், நான் வேண்டுமானால் இங்கே இருக்கிறேன் என்றாள். ஆனால் தேவாவோ அங்கிருந்து நகர மறுத்து விட்டான். இல்ல ரதிமா, நீ வீட்டுக்கு செல், நான் இருக்கிறேன், அவளிடம் பேசிவிட்டு பிறகு வருகிறேன் என சொல்ல அவளோ அண்ணா என் மீது நம்பிக்கை இல்லையா, நான் பார்த்து கொள்கிறேன் என அவனை கிளப்புவதில் ஆர்வம் காட்ட அதற்குள் அங்கு வந்த பட்டாபி சார் என்னாச்சு, ரதி மேடம் எதுக்கு போன் செய்து விரைவாக வர சொன்னீர்கள், யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா என வந்த வேகத்தில் ரதியின் கண் சமிக்ஞையை கவனிக்காமல் எல்லாம் பேசிவிட தேவாவோ அதிர்ச்சியில் தனது தங்கையை முறைத்தவன் ரதி உண்மையை சொல்லு, ரோஜாவுக்கு என்ன என அவளை பிடித்து உலுக்கியவன். அவனது உடல் நடுங்க நிலை தடுமாற உடனே அவனை தாங்கி பிடித்த ரதி ஐயோ அண்ணா, நீங்கள் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுவீர்கள் என்றுதான் பட்டாபி வர சொன்னேன், இப்போது பாருங்கள் என அவனை அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர வைத்தவள் அண்ணா நீங்கள் இது போல் நடந்து கொண்டால் நான் ஏதும் சொல்ல போறதில்லை என மிரட்டி அவனை அமைதியடை செய்தாள். இதுதான் தேவா, பார்ப்பதற்குத்தான் அவன் கடினமானவனாக தெரிந்தாலும் அன்பு வைத்து விட்டால் உயிரையும் கொடுப்பான். அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது, உணர்ச்சி வசப்பட்டு மயங்கி விடுவான். உள்ளே நுழைந்த ரதி தேவாவை பார்த்ததும் புரிந்து கொண்டாள்.
இனி அண்ணன் இங்கு இருந்தால் அருகில் அவருக்கும் ஒரு படுக்கை போட வேண்டியதுதான் என்று. அதனால் தான் ரோஜா நிலைமை சீரியஸ் என்றதும் பட்டாபியை வர சொன்னாள். இல்ல ரதிமா, சொல்லு. ரோஜா நன்றாகத்தானே இருக்கிறாள், அவளுக்கு ஏதும் பிரச்சனை இல்லையே என அவளை பார்த்து பதட்டத்துடன் வினவ. என்னது, ரோஜாவா? அவளுக்கு என்ன ஆயிற்று ரதி? நீ என்ன சொல்கிறாய் என பட்டாபி அதைவிட பதற, அதை பிறகு சொல்கிறேன் என்றவள் இவர்களை சமாளிப்பதே ரதிக்கு பெரும் பாடாக போய்விட்டது. பின்னர் அவர்களை உருட்டி மிரட்டி ஒரு வழியாக சமாளித்து ரோஜாவின் நிலைமையை அவர்களுக்கு புரிய வைத்தாள். அண்ணா, நீங்கள் நினைப்பது போல் பயப்படுவது போல் எதுவும் இல்லை. ஆனால் அவர்களின் மூளை நரம்புகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு என சொல்ல, ஐயோ என பட்டாபி அலற, கொஞ்சம் நான் சொல்வதை முழுதாக கேளுங்கள். அது இப்போது நடந்ததால் அல்ல. ஏற்கனவே அவர்கள் மன ரீதியாக ஏதோ பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்காங்க. அதேபோல் இன்றும் ஏதோ அவர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்கு. அதான் அவங்க சுய நினைவு இல்லாத நிலைக்கு போய்விட்டார்கள். இதை நாம் சரி செய்ய வேண்டுமானால் முன்பு அவர்கள் பார்த்த மருத்துவ அறிக்கை வேண்டும். அதை வைத்துத்தான் இவருக்கு அடுத்த கட்ட சிகிச்சைக்கு போக வேண்டும். நீங்கள் மிகவும் குழம்பி போயிருந்தால்தான் அவர் குடும்பத்தாரை பற்றி விசாரிக்க பட்டாபியை வர சொன்னேன். அதற்குள் என அவள் நிறுத்தி பட்டாபியை பார்க்க, சாரி மேடம், எனக்கு விபரம் தெரியாமல் உளறிவிட்டேன் என சொல்லி அவன் தலை குனிய, தேவாவோ, விடு ரதி, இதை நீ என்னிடமே கேட்டிருக்கலாமே என்றவன், இதோ ராம் சரணை அழைத்து கேட்கிறேன் என்றவன் அவனுக்கு தொடர்பு கொள்ள அது ஸ்விட்ச் ஆஃப் என்று பதில் வந்தது. அவன் ஊரில் இல்லை, வேறு யாரை தொடர்பு கொள்வது என அவன் யோசிக்க, அம்மாவும் ஊரில் இல்லை என்று சொன்னாள். பின்பு அவர்கள் வீட்டில் என யோசித்தவன் அதற்குள் பட்டாபி, சார், ரோஜாவின் கைப்பை எங்கே? அவளது அலைபேசியில் அனைவரின் நம்பரும் இருக்கும் என்றான். அப்போதுதான் அவள் சாலையில் ஓடிய வேகத்தில் கைப்பை எங்கோ விழுந்தது அவனுக்கு நினைவு வர, அச்சோ பட்டாபி, அதுவும் இல்லை, சாலையில் விழுந்து விட்டது, யாராவது இந்நேரம் எடுத்திருப்பார்கள் என சொல்லிக்கொண்டே அவள் எண்ணிற்கு தொடர்பு கொள்ள அதுவும் ஸ்விட்ச் ஆஃப் என்றே வந்தது. இப்போது என்ன செய்வது என மூவரும் யோசித்துக் கொண்டிருக்க, அப்போது அவளது விவரங்கள் அடங்கிய குறிப்பை அவள் பணியில் சேரும்போது கொடுத்தது ஞாபகம் வர பட்டாபியிடம் அதை எடுத்து வர சொன்னான் தேவா. அதில் இருக்கும் அவளது தந்தை எண்ணிற்கும் தொடர்பு கொள்ள அது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது என்றே வந்தது. சரி, இனி அடுத்து என்ன செய்வது என மூவரும் யோசிக்க, அதற்குள் ரதிக்கு டாக்டரிடமிருந்து அழைப்பு வர உள்ளே சென்று ரோஜாவை பார்த்து வந்தவள் அவள் முகம் இறுக்கத்துடன் இருக்க, அதை பார்த்த தேவாவின் மனமோ பயத்தில் துடிப்பதை நிறுத்த, கண்கள் அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்பதையே பார்த்து கொண்டிருக்க, ரதி அருகில் வந்தவள், அண்ணா, நாம் சீக்கிரம் ஏதாவது செய்தாக வேண்டும், இல்லை என்றால் என நிறுத்தியவள், சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்கள் என்றாள். அதை கேட்டதும் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தவன் பின்னர் வேகமாக எழுந்து, நீ உடனே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணு பட்டாபி என அவனுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்தவன் அரை மணி நேரத்திற்குள் ரோஜா ஆம்புலன்ஸில் தனது சொந்த ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். மனிதனை படைத்த இறைவனே அவன் மனதில் இருப்பதை அறிய முடியாமல் தவித்து போனான். துன்பத்தையும் தனது புன்னகையால் சிறை பிடிப்பர் சிலர், இன்பத்தையும் தனது அறிவீனத்தால் இழந்து நிற்பர் பலர். இவளோ தனது பலவீனத்தை மறைக்க மந்திர புன்னகையை ஆடையாக உடுத்த, அதை உண்மை என எண்ணி அவன் அதற்குள் நுழைய துணிய, மந்திரம் மாயமாகி போனதே. நுழைந்தவனோ வழி தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறானே. அனைவரும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருக்க, உள்ளே மருத்துவர் தனது பணியை செய்து கொண்டிருந்தார். ஒரு சில நேரங்களில் கடக்கும் நொடிகள் கூட நமக்கு கன யுகமாக தோன்றும். தேவாவின் மனநிலையும் அதே போல்தான் இருந்தது. ஏன், மரகதம், பட்டாபி, நாதன் அனைவரும் அவசர சிகிச்சை பிரிவு அறையை பார்த்து கொண்டிருக்க, தேவாவோ கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான். மனம் முழுவதும் ரோஜாவிற்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. தன் மீது ஒரு கை பட சட்டென்று வேகமாக எழுந்தவன், ஹே, நான் தான் தேவா என நாதன் அவன் தோள்களை அழுத்த அப்படியே அமர்ந்தான் தேவா. இது போன்ற தேவாவை நாதனும் இதுவரை பார்த்ததில்லை.
ரோஜாவை ஊருக்கு அழைத்து செல்வது என முடிவு பண்ணியதும் நாதனை தான் முதலில் அழைத்தான் தேவா. ஏனெனில் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் தேவா எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்வான் என்று. மேலும் தேவாவிற்கும் ஒரு துணை தேவைப்பட்டது. அதனால் நாதனை வர சொன்னான். அவன் வந்தது நல்லதற்குத்தான். ஆம்புலன்ஸில் வரும் வழியில் ரோஜா திடீரென்று அலறி, இல்ல இல்ல நான் வரல, என்னை விட்டுடுங்க என கத்த தேவாவோ துடிதுடித்து போய்விட்டான். ரதியுடன் இருந்ததால் அவளுக்கு முதலுதவி செய்து உறங்க வைத்தாலும், ஐயோ என்னால் தான் ரோஜாவிற்கு இப்படி ஆகிவிட்டது. அவள் வரமாட்டேன் என்றுதான் சொன்னாள். நான் தான் வற்புறுத்தி அழைத்து சென்றேன் என சொல்லி அவன் அழ நாதன் தான் அவனை தேற்றினான். அதற்குள் வெளியே வந்த மருத்துவர், ரோஜாவிற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, ஆனால் கண் விழிக்க நேரமாகும், அவருக்கு முழு ஓய்வு தேவை என சொன்னவர், சேகர் எப்போது வருவார் என மரகதத்தை பார்த்து கேட்டார். ஆம், சேகரம் பார்வதியும் காவேரி சென்ற திருமணத்திற்கு சென்றிருந்தார்கள். அங்கும் அலைபேசி எடுக்கவில்லை. மரகதமோ 2 நாட்களில் வந்து விடுவார்கள் என்று சொன்னவர், ஏன் டாக்டர், என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்றார். பயப்படும்படி எதுவும் இல்லை, சேகரிடம் சிறிது பேச வேண்டும், அதான் கேட்டேன் என்றவர். சரி, ரோஜாவை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் வீட்டிற்கு சென்றுவிட்டு வாருங்கள். முதலில் நீங்கள் இரத்த கொதிப்பிற்கு மாத்திரை எடுத்துக் கொண்டீர்களா என குடும்ப மருத்துவராக இருப்பதால் மரகதத்தின் உடல்நிலையை அவர் அக்கறையாக விசாரித்தார். இல்ல டாக்டர், ரோஜா கண் விழிக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என பிடிவாதமாக சொல்லிவிட்டார் மரகதம். பின்னர் மருத்துவர் சுற்றிலும் பார்த்தவர். இவர்கள் எல்லாம் யார் என தேவாவை பார்த்து மரகத்திடம் கேட்க, இவரிடம்தான் ரோஜா ஜூனியராக வேலை பார்க்கிறாள் என மரகதம் தேவாவை அறிமுகம் செய்து வைத்தார். ஓ, நீங்கள்தான் கிரிமினல் லாயர் ராகதேவனா? உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை சந்தித்ததில் மிகவும் சந்தோஷம் என அவர் கை நீட்ட, அவனோ அதையெல்லாம் உணரும் மனநிலையில் இல்லை. பின்னர் நாதன் தான் அவனை உலுக்கி கை குலுக்க வைத்தான். சரி, நான் கிளம்புகிறேன், ரோஜா கண் விழித்ததும் எனக்கு தகவல் கொடுங்கள் என சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். சிறிது நேரம் அனைவரும் அங்கு அமர்ந்திருக்க ரதியோ ரோஜாவிற்கு துணையாக உள்ளே இருந்தாள். பின்னர் நாதன் பட்டாபியிடம், பட்டாபி, நீ பாட்டியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல் என்றவன் அவரிடம் சென்று, பாட்டி, ரோஜாவை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் சென்று உணவும் மாத்திரையும் சாப்பிட்டு விட்டு வாருங்கள். அதற்குள் ரோஜா விழித்தால் நாங்கள் உங்களுக்கு தகவல் தருகிறோம் என பொறுமையாக சொன்னான். மரகதத்திற்கும் சற்று உடல்நிலை தொந்தரவு செய்வது போல் தோன்ற, ஏனெனில் அவர் இரவு சாப்பிடவே இல்லை. சேகரம் பார்வதியும் ஊருக்கு சென்று விட்டதால் டிவியில் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துவிட்டு பின்னர் சாப்பிடலாம் என நினைத்திருந்தார். ஆனால் அப்படியே உறங்கிவிட்டார். விடியற்காலை 2 மணி அளவில் வீட்டு கதவை தட்ட துணை இருக்கும் ஒரு பெண் எழுந்து கதவை திறந்தவள் ஆம்புலன்ஸ் நிற்பதை பார்த்ததும் என்னவென்று தெரியாமல் முழிக்க, அதற்குள் மரகதம், யாரு சொலையம்மா என கேட்டுக்கொண்டே வெளியே வந்தார். அப்போது காரில் இருந்து வேகமாக இறங்கி வந்த நாதன், இங்க சேகர் அவங்க வீடு என கேட்க, ஆமா என சொன்ன மரகதம் கண்கள் ஆம்புலன்ஸை பார்க்க மனம் படபடக்க, ஏன், என்ன வேணும் என்றார். அப்போது அவர் குரலின் தடுமாற்றத்தை புரிந்து கொண்ட நாதன், இல்லை, ரோஜாவிற்கு என்றதும், என்னது, ரோஜாவிற்கா என அதிர்ந்தவர் வேகமாக ஆம்புலன்ஸ் அருகில் வர, அதற்குள் ரதி இறங்கி, இல்ல பாட்டி, ரோஜாவிற்கு சிறிது மயக்கம், அதான் என்றவள் தான் மருத்துவர் என்றும் தன்னை அறிமுகப்படுத்த வேகமாக உள்ளே சென்று ரோஜாவை பார்த்தவர் அப்படியே மயக்கமடைய, பின்னர் அவரை தெளிய வைத்து நாதனும் ரதியும் அவருக்கு நிலைமையை சொல்லி புரிய வைத்து அவள் முன்பு பார்த்த மருத்துவரின் விவரங்களை கேட்டு அந்த மருத்துவமனையில் அவளை கொண்டு வந்து சேர்த்தனர். மரகதமும் ஆம்புலன்ஸில் வருவதாக சொன்னதால் ரதி ஆம்புலன்ஸில் இருந்து இறங்கி காரில் ஏறிக்கொள்ள, நாதன், பட்டாபி, ரதி மூவரும் காரில் வர மரகதம் ரோஜாவின் அருகில் அமர்ந்தார். இங்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க தேவாவோ ரோஜாவை விட்டு இம்மியும் அசையவில்லை. அவளை விட்டு நகர மறுத்துவிட்டான். தன்னால் தானே ரோஜாவிற்கு இந்த நிலைமை என அவன் மனதிற்குள் மருகி புழுங்கினான்.
உள்ளே நுழைந்ததும் ரோஜாவை பார்த்தவர் அவளது ஒரு கை தேவாவின் கைப்பிடிக்குள் இருக்க அது அவளை என்றும் கைவிடப் போவதில்லை என்பது போல் அழுத்தி பிடித்திருந்தான் தேவா. உள்ளே நுழைந்ததும் அதை பார்த்த மரகதம் பின்னர் தேவாவிடம் எதுவும் பேசவில்லை. என்ன நடந்தது என்ற விவரம் எதுவும் அவர் தேவாவிடம் கேட்கவில்லை. வீட்டிற்கு செல்வதற்கு முன் நான் மருத்துவரை பார்க்க வேண்டும் என சொன்ன மரகதம் அவர் இருக்கும் அறைக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்றார். நாதன் அவர் துணைக்கு வர சட்டென்று எழுந்த தேவா, இல்லை, நானும் மருத்துவரிடம் பேச வேண்டும், உங்களுடன் வருகிறேன் என அவருடன் சென்றான். மருத்துவர் மரகதத்தை பார்த்ததும், என்னம்மா, நீங்கள் இன்னும் வீட்டிற்கு செல்லவில்லையா என கேட்க, இல்லை டாக்டர், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், இப்போது ரோஜாவுக்கு எப்படி இருக்கிறது, மீண்டும் பழையது போல என ஆரம்பிக்க, அதே போல்தாம்மா, ஆனால் அந்த அளவிற்கு சீரியஸ் இல்லை, மிகவும் பயந்திருக்கிறாள் என்றவர், நான் தான் உங்களிடம் படித்து படித்து சொன்னேனே, அவளுக்கு அந்த நினைவு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று. இப்போது பாருங்கள், அனைவருக்கும் சிரமம் தானே என கடிந்து கொள்ள, தேவாவோ எதுவும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தவன், அப்போ ஏற்கனவே இது போல ரோஜாவிற்கு நடந்திருக்கிறதா என கேட்டான். மரகதமும் மருத்துவரும் சேர்ந்தாற்போல் தேவாவை பார்த்தவர்கள் எதுவும் சொல்லாமல், சரிமா, நீங்கள் சேகர் வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள், இந்த ராம்சரண் எங்கே போனான் என விசாரித்தார். அவன் வேலை விஷயமாக டெல்லி சென்றிருக்கிறான் டாக்டர் என தேவா சொல்ல, அவர் அவனை மீண்டும் ஒரு பார்வை பார்த்தவர் பின்னர் மரகதத்திடம் திரும்பி, சீக்கிரம் சேகரோ அல்லது ராம்சரணோ என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என்றார். உடனே மரகதம், டாக்டர், நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு எதுவும் ஆகாது, பயப்பட வேண்டாம், இதைவிட பெரிய அதிர்ச்சி எல்லாம் பார்த்து விட்டேன், இது என்ன என அவர் சொல்ல, தன் மனதில் இருப்பதை கண்டுபிடித்து விட்ட மரகதத்தின் புத்தி கூர்மையை மெச்சிய மருத்துவர், அது வேறு ஒன்றும் இல்லை என கூறிவிட்டு தேவாவை பார்த்து, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கள் என்றார். தேவாவும் ஏதும் பேசாமல் மரகதத்தை பார்க்க, அவரோ கொஞ்சம் வெளியே இருங்கள் தம்பி என சொல்ல, அவன் ஏதும் பேசாமல் வெளியே வந்தான். பின்னர் அரை மணி நேரம் கழித்துத்தான் மரகதம் வெளியே வந்தார். முதலிலே சற்று வாடியது போல் இருந்த அவரது முகம் இப்போது மேலும் சோர்ந்து போயிருந்தது. பின்னர் பட்டாபி அவரை வீட்டிற்கு அழைத்து சென்றான். மாலை 5 மணி அளவில் தான் ரோஜா கண் விழித்தாள். அவள் கண் விழித்ததும் முதலில் பார்த்தது ரதியைத்தான். அவளை பார்த்ததும் மெதுவாக புன்னகைத்தவள் ஏதோ சொல்ல நினைக்க, ஆனால் அவளால் பேச முடியவில்லை. அவளது எண்ணத்தை புரிந்து கொண்ட ரதி, உனக்கு எதுவும் இல்லை ரோஜா, நீ நன்றாக இருக்கிறாய், இதோ உன் பாட்டி கூட இருக்கிறார், வர சொல்கிறேன் என சொல்லிவிட்டு வேகமாக நகர, ரோஜாவின் கண்களோ அதிர்ச்சியில் நிலை குத்தி போயின. ரோஜா மயக்க நிலையில் இருந்தாலும் தேவா பேசிய சில வார்த்தைகள் அவள் காதில் விழுந்தது. அதை வைத்து அவள் தன் நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டாலும் அவளது மனம் அந்த பயத்தில் அவளது கட்டுப்பாட்டில் மறுத்தது. அதனால் தான் அவள் சுய நினைவு இழக்க வேண்டியதாக இருந்தது. பின்னர் தூக்க மருந்து கொடுத்து மருத்துவர்களும் அவளை ஓய்வு எடுக்க வைத்ததால் அவளால் ஏதும் சொல்ல முடியாமல் செய்ய முடியாமல் போனது. இங்கு பாட்டி இருக்கிறார்கள் என்றதும், ஐயோ, அவர்கள் எப்படி இங்கு வந்தார்கள், என்னை இந்த நிலையில் பார்த்தால் உயிரையே விட்டு விடுவார்களே, அப்பா அம்மா நிலை என்ன? அவளது மனக்குதிரை வேகமாக ஓட அதுவே அவளுக்கு மயக்கம் வருவது போல் இருக்க, அதற்குள் மரகதத்தை அழைத்து வந்தாள் ரதி. ஆனால் ரோஜா பயந்த அளவிற்கு மரகதம் பதறாமல் நிதானமாக வந்தார். அவள் அருகில் வந்து நின்றவர் அவள் தலையை மெதுவாக கோதிவிட, அவள் பாட்டி என ஈன குரலில் அழைக்க, அந்த சத்தத்தை கேட்டதும் அவரின் கண்களில் இருந்து அவரை மீறி கண்ணீர் கொட்ட, அவளோ அதை பார்த்ததும் மேலும் அழ, பாட்டி என ரதி அவர் காதருகில் சொன்னதும் கண்ணை துடைத்து கொண்டவர், உனக்கு ஒன்றும் இல்லை ரோஜா, நம்ம டாக்டர் பார்த்து விட்டார், நீ நன்றாக இருக்கிறாய் என சொன்னார். இப்போ நம்ம ஊரிலா இருக்கோம் என மெதுவாக சைகையில் அவள் கேட்டதும் ஆமாம் என்றவர், இன்னும் அப்பாவும் அம்மாவும் ஊரிலிருந்து வரவில்லை, அவர்கள் வருவதற்குள் நீ எழுந்து வீட்டிற்கு வந்து விடு ரோஜா, இதை பார்த்தால் உன் அப்பா தாங்க மாட்டார் என அவர் சொல்ல சொல்ல குரல் உடைந்து அவர் அழ, அவர் கைகளை பிடித்து அழுத்தி கொடுத்தவள், நான் சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விடுவேன்,
என சைகையில் சொல்ல அதற்குள் ரதி, சரி பாட்டி, இன்னும் ரோஜாவுக்கு மருந்து கொடுக்க வேண்டும், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கள் என்று அனுப்பி வைத்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.